அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இண்டஸ் ரிவர் வாட்டரோட அந்த அக்ரீமெண்ட்ட வந்து நம்ப ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 1960ல இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய பிரதமர் நேரு அவர்களும், அங்க ஜெனரல் ஆயூப் கான் அவர்களும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒப்பந்தத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ரிவர் அதோட சேர்ந்து துணை நதிகளாக பார்க்கிறப்ப, ஜீலம் நதி இருக்கு. சட்லஜ் நதி இருக்கு. ராவி நதி இருக்கு. செனாப் இருக்கு. அடுத்தது பீஸ் அப்படிங்கிற நதி இருக்கு. ஜேஎஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி வரும். இதுல இந்த ரிவர்ஸ வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதுல வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீலம், இந்தஸ், செனாப் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ரிவர்ஸ். ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு பார்க்கிறப்ப, நமக்கு சத்லஜ், ராவி, பீஸ் இது எல்லாமே ஈஸ்டர்ன் ரிவர்ஸா இருக்கு. ஈஸ்டர்ன் ரிவர்ஸோட கட்டுப்பாடு இந்தியா கிட்டயும், வெஸ்டர்ன் ரிவர்ஸோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது பாகிஸ்தான் கிட்டயும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த செனாப் நதி இருக்கு இல்லையா? செனாப் நதியோட டேம் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவோட எல்லைக்குள்ள இருக்கும். அந்த செனாப் நதி குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சலால் அப்படிங்கிற அணை வந்து இந்தியா மூடிட்டாங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில இருக்கக்கூடிய இந்த சலால் நதிய வந்து சலால் அணைய வந்து நம்ம மூடிட்டோம். அதனால தண்ணீர் வரத்து வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சலால் நதி அப்படிங்கிறது செனாப் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணையாக இருக்கு. அடுத்தது மே 5 வணிகர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நேத்து வணிகர் சங்கத்தோடைய ம் விழா நடந்திருக்கும். அந்த விழால பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா வணிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா, மே 5ஆம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அத அரசாணையில வெளியிட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மே 5 அப்படிங்கிறது வணிகர் தினமாக தமிழ்நாட்டுல கொண்டாடப்படும். ட்ரேடர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? வணிகர்கள் அப்படின்னா ட்ரேடர்ஸ் டே. ஓகேவா? நுகர்வோர்னா தான் கன்சியூமர் சரியா? ஸோ ட்ரேடர்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம கொண்டாட போறோம். அதே மாரி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் ஓகேங்களா? அதாவது வணிகர்கள் நல வாரியம் அப்படிங்கிறது இந்தியாவுல தமிழகத்துல மட்டும் தான் 1989லயே கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ வணிகர்கள் நல வாரியம் அப்படிங்கிறது 1989லயே வந்துரும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும், ஏற்ற காலமும், செய்யும் வகையும், செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா, அத எப்படி செய்ய போறாங்க? எந்த டைம்ல செய்ய போறாங்க? யார வச்சு செய்ய போறாங்க? இது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் அமைச்சனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 631 அதிகாரம் அமைச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தாளர்கள் 5 பேரின் நூல்கள் நாட்டுடைமை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி ஒரு வாரத்துக்கு வந்து தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 29லிருந்து மே 5 வரைக்கும். சரிங்களா? ஏப்ரல் 29 தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். அதுதான் நம்ம போயட்ஸ் டே கவிஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல இறுதியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு 5 பேரோட நூல்கள் எல்லாத்தையுமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. யாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரகுமான், எழுத்தாளர் மெர்வின், அப்புறம் பழனி அப்படிங்கிற எழுத்தாளர். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆ கோதண்டம் அப்படிங்கிற எழுத்தாளர், புலவர் தமிழ்நாவன் அப்படிங்கிற எழுத்தாளர். இவங்களுடைய நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அதற்காக ரூ. 10,00,000 ஒவ்வொருத்தருக்கும் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட அவங்க இல்ல அப்படின்னா, அவங்களோட குடும்ப நபர்களுக்கு வந்து ரூ. 10,00,000 வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டதற்காக குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் ஒரு விஷயத்த தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறது விளையாட்டு வீரர்களுக்கான அகாடமியா இருக்க போகுது. முதல்ல அத தெரிஞ்சுக்கணும் நம்ப. ஓகேங்களா? ஸோ விளையாட்டு வீரர்களோட திறமைகளை கண்டறிஞ்சு, அவங்களுக்கு பயிற்சிகள வழங்கி, அவங்கள வந்து பதக்கங்கள வாங்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸோட ஸ்கில் டெவலப்மென்ட்க்காக இந்த ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து இந்த ஸ்டார் அகாடமி அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. ஸ்டார் அகாடமி எதோட ரிலேட் ஆயி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் ரிலேட்டடா இங்க ஒரு செய்திய குடுத்திருக்காங்க. அதாவது கன்னிமாரா கன்னிமாரா நுழைவாயிலில் கார்ல் மார்க்ஸ் சிலை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க.
ஸோ மே 5 பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸோட பர்த் ஆனிவர்சரி சரிங்களா? மே 5 1818ல கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பிறந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரிய அனுசரிக்கக்கூடிய வகையில, முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமாரா நூலகத்தோட என்ட்ரன்ஸ்ல கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஒரு சிலை அமைக்கப்படும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.